ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். மூன்றாம் பருவ தொகுதிரி தேர்வு 2025 ஏப்ரல் 2025 7ஆம் வகுப்பு சயின்ஸுக்கான ஒரு கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பருடைய கொஷினில் ஒரு டைம்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷினும் ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒளி என்பது டேஸ் ஒரு வகை, பொருளா, ஆற்றலா, ஊடகமா, துகளா, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் உள்ள நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழித்து நிலவானது டேஸ் நட்சத்திரத்திற்கு அருகில் தோன்றும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை டேஸ் ஆகும், வலுவான இலை டேஸ் ஆகும், முட்டையில் அதிகமாக என்ன இருக்குன்னா புரதம், வெள்ளாடு மற்றும் செம்பரி ஆடுகள் டேஸ் பாகம் ஆடைகள் தயாரிக்க பயன்படுகிறது, ரோமம். அதே மாதிரி தேர்ந்தெடுத்து உரையினை நகலெடுக்க கோடிட்ட இடம் இருக்குது. ஆகாயத்தின் பெரும்பகுதியினை அடங்கியுள்ள விண்மீன் படலம் டேஸ் என்பது பாலியஸ்டர் துணிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. உலக ஓஆர்எஸ் தினம் எப்போது செலிப்ரேட் பண்ணுறாங்க? ஆந்த்ராக்ஸ் நோயினை உண்டாக்குவது என்ன? பென்சிலினை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? பொறுத்துக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க, இதுவும் படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலீலியோ புவிமைய கொள்கையினை வழி மொழிந்தவர். சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளிக்கோளுக்கு நிலவு கிடையாது. சமதள ஆடி ஒளி ஊடுவதற்கான பொருள் டேஸ் ஆகும். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் பிம்பம் ஆகும். பருத்தி என்பது ஒரு இயற்கையான பாலிமர் ஆகும். அடுத்து பார்த்தோன்னா 10x2 20. ஒளிரும் பொருட்கள் என்றால் என்ன? நிழல்களின் பண்புகள் யாவை? மீன்கள் விண்மீன் படலம் விண்மீன் மண்டலம் என்றால் என்ன? ஒப்புமை தருக. பழைய விண்மீன்கள் நீள்வட்ட விண்மீன் திரள் புது விண்மீன்கள். கண்ணுறு ஒளி என்றால் என்ன? நெகிழி பொருட்களை தவிர்ப்பது எவ்வாறு சிறந்த முறையாகும்? 5R கொள்கை என்பது என்ன? எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன? செரிகல்ச்சர் கொஞ்சம் நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையில் காணப்படும் பொதுவான நோய்கள். வலச இசைவு என்பது என்ன? உரையாவண மென்பொருட்கள் பயன்கள் யாவை? சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தை ஊசித்துளை காமிராவில் உருவாக்கும் பிம்பத்தை வேறுபடுத்துக. அதே மாதிரி வெள்ளியின் வளர் மற்றும் தேய்நிலை குறித்து எழுதுக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகிழி பொருட்களை அகற்றும் பாதுகாப்பான முறைகள் சிலவற்றை எடுத்துரைக்க. மெழுகுவத்தி சுடரின் படமறிந்து பாகம் குறிக்கவும். அகிம்சை பட்டு சிறுகுறிப்பு வரைக. நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு போங்க. வீடியோ யூஸ் பண்ண ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தேர்ட் டேர்ம் டெஸ்ட் ஏப்ரல் 2025 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த வீடியோ நான் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் நல்லா தரவாக படிச்சுட்டு போனாலே போதும். கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் மறக்காத வீடியோ ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.